யோசேப்பு என்கிற ஒரு தேவ மனுஷன் ஒரு சொப்பனத்தை பார்த்தான்ற ஒரே ஒரு காரணத்திற்காக கூட பிறந்த எல்லா சகோதரர்களும் ஒன்னா கூடுனாங்கல்ல, எல்லாம் ஒன்னா கூடுறாங்க, அவனை மட்டும் தனியே விட்டுட்டு. அதனால நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கடந்து வரும். ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுது, கேரார் ஒரு மேய்ப்பர் ஒன்னு கூடி எல்லாம் ஈசாக்குக்கு விரோதமா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கர்த்தர் என்ன பண்றார் அப்படின்னா, உனக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டத்தை அப்படியே கர்த்தர் உடைக்கிறார். இன்னைக்கு ஒரு 2-3 விஷயத்தை மட்டும் அப்படின்னா, நமக்கு விரோதமாய் கூடப்படுகிற அந்த கூட்டத்தை நம்ம எப்படி கலைப்பது, அது நம்ம அதை கலைச்சே ஆகணும். இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க ஏதோ பிளானை பண்ணுவாங்க, அவங்க ஒரு திட்டத்தை போட்டு அதில் ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க. இது வெறும் திருச்சபைக்கு மட்டும் நான் பேசலை, நம்ம எல்லாருடைய பர்சனல் லைஃபுக்காக நான் பேசுகிறேன். இந்த கூட்டம் கூடுறாங்க பாருங்களேன், இது ஒரு ஸ்பிரிட், இது ஒரு ஆவி. அந்த ஆவி யாரோ ஒருத்தருக்குள்ள தான் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க எல்லாரையுமே அழகா ஒன்று கூட்டிடுவாங்க, பேசிய ஒன்று கூட்டிடுவாங்க. அவங்களுக்கு என்ன, நம்ம அவங்களுக்கு விரோதமாக எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் நிறைய திருச்சபைகளில் கூட கேள்விப்பட்டிருக்கிறேன், சர்ச்சில் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 பேர் கூட்டம் கூடி பாஸ்டருக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக எழும்புறவங்க எல்லாம் நிறைய பேர் சாட்சி ஊழியக்காரர்கள் சொல்றதை கேட்டிருக்கிறேன். இல்லை இல்லை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கர்த்தர் இதுவரையிலும் அனுமதிக்கலை, இனியும் நமக்கு அனுமதிக்கவே கூடாது. எஸ்பெஷலா நம்ம கட்ட போகிற தேவ ஆலயத்திற்கு விரோதமா கூட்டம் கூடவே கூடாது யாருமே. ஆண்டவர் அவர்களுக்குள்ளே ஒரு தாறுமாறின் ஆவியை கர்த்தர் கட்டளையிடணும். பாபேல் கோபுரத்தை அப்படியே கூட்டம் கூடி ஒன்னா கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கட்ட ஆரம்பிச்ச உடனே ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அவர்களுக்குள்ள தாறுமாறின் ஆவியை கர்த்தர் கட்டளையிட்டார். ஒருத்தர் பேசுறது ஒருத்தருக்கு தெரியாதனால தான் அவ்வளோ பெரிய கோபுரத்தை கட்டுறதை விட்டு ஓய்ந்தாங்க. அதே போல நான் நம்புறேன், நமக்கு விரோதமாக யாரு கூட்டம் கூடினாலும் கர்த்தர் அப்படி அனுப்பணும். அனுப்பி எல்லாம் ஒதுங்கிறதற்கு ஆண்டவர் பலன். இதெல்லாம் என்னன்னா, நம்ம முன்னாடியே ஜெபிச்சு அதை கட்டுறோம். ஆமேன்னு சொல்லுங்க. பலவானை முந்தி கட்டினாலே ஒழிய அவனுடைய உடைமைகளை நம்ம என்ன செய்ய முடியாதவன் முன்னாடியே கட்டிடணும். முன்னாடி கட்டி இயேசுவின் நாமத்தினால அப்படி கூட்டம் கூட நினைக்கிற மனிதனை கட்டுறாண்டவரே, அதற்காக துணை நிற்கிற மனிதனை கட்டுறாண்டவரே, அதற்காக ஆரம்பிக்கிற அந்த மனிதனுடைய வாய்களை கட்டுறாண்டவரேன்னு சொல்லுங்க. பலவான முந்தி கட்டிடுவோம், அழகா அந்த உடைமைகளை கைப்பற்ற கர்த்தர் உதவி செய்வார். ஆமீன். அதற்கு ஒரு சாப்டரை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 2 நாளாகமும் எடுக்கலாமா? 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். 2 நாளாகமும், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல? 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்திலே, ஸ்தோத்திரம், 20ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாமா? 20ஆம் அதிகாரத்திலே 22வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்னோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்படியெனில் அம்னோன் புத்திரரையும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்து குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்ப பண்ணினார்கள். சேயீரின் குடிகளை அழித்து தீர்த்த போது நாங்களும் தங்களில் ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். கவனிங்க, இப்போ இந்த யோசபாத் ராஜாவை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய கூட்டம் அவனுக்கு விரோதமா கூட்டம் கூடினார்கள். இப்போ இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா முடிவை தான் நம்ம வாசிக்கிறோம். இவர்கள் யுத்தம் பண்ணல, இவங்க சண்டை போட போகல, இவங்க அந்த கூட்டத்தை கலைக்கல. ஆனா என்ன நடந்துச்சுன்னா, அவங்களுக்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே கை கலப்பு வந்து அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிக்க ஆரம்பிச்சு அந்த கூட்டம் அப்படியே கலைஞ்சு போயிருச்சு. ஆனா அந்த கூட்டம் கலைந்து போகிறதுக்கு சில காரணங்கள் உண்டு. ஒன்று, நம்ம முதல்ல என்ன வாசிக்கணும்னா, 20ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிங்க. 20:13 யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண் ஜாதிகளும், அவர்களுடைய குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். என்ன, ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனிங்க. உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறவர்களுடைய கூட்டத்தை கலைக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்னு வேதம் சொல்லுதுன்னா, கர்த்தருக்கு முன்னாடி எல்லாருமே நிக்கணுமா, எல்லாருமே நிக்கணும்.
இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போனதுக்கு பிற்பாடு உங்க பிள்ளைங்களை, உங்க குடும்பத்தில் இருக்கிற நபரை, வராதவங்கள விட்டுருங்க, வர்றவங்களை எல்லாரையும் ஒரு 5 நிமிஷம் கர்த்தருக்கு முன்னாடி போய் நிக்க வைங்க. யாராவது உங்களுக்கு விரோதமா கூட்டம் கொடுத்தாங்களா, நம்ம போய் ஒரு வக்கீலையும் நம்ம போய் ஒரு போலீஸ்காரரையும் தேட வேண்டியதில்லை. நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் ஒன்னும் இல்லாம போகணும்னா நீங்க கர்த்தருக்கு முன்னாடி வந்து நில்லுங்க. அங்க யுத்தம் தன்னை போல நடக்கும். எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய பண்ணுவா. அல்லேலூயா. நம்ம அங்க போய் நிக்க வேண்டாம், நம்ம அவங்களுக்கு முன்னாடி நிக்க வேண்டாம், கர்த்தருக்கு முன்னாடி நிக்கணும். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட போங்க. சோ கர்த்தருக்கு முன்னாடி, கர்த்தருக்கு முன்னாடி, கர்த்தருக்கு முன்னாடி. ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாம் எத்தனை பேர் இதை செய்ய போறீங்க? எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுற அந்த கூட்டத்தை கலைக்கிறதுக்கு நான் இன்னைக்கு கர்த்தருக்கு முன்னாடி. எல்லாரும் யோசபாத்தினுடைய நாட்கள்ல குடும்பமா வந்து எங்க நின்னாங்களாமா? அதான் இவங்க அந்த எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு, உங்களுக்கு விரோதமா எழும்புறவங்க அவங்களுக்கு பிரச்சனை வந்து அதுவே முடிஞ்சு போகணும்னா நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் குடும்பமா வந்து எங்க நிக்கணுமாமா? கர்த்தருக்கு முன்னாடி. ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கையை மேல உயர்த்தி சொல்ல, ஆண்டவரே உங்களுக்கு முன்பாய் நிற்கிறேன். பேர் சொல்லி சொல்லுங்க, ஆண்டவரே உங்க முன்னாடி நிக்கிற பென்ஸ். நான் மனுஷனுக்கு முன்னாடி நிக்கல ஆண்டவரே, நான் வக்கீலுக்கு முன்னாடி நிக்கல ஆண்டவரே, நான் காவல்துறையில நான் நிக்கல ஆண்டவரே. ஆண்டவரே இன்றைக்கு காலையில நான் ஒப்பு கொடுக்கிறேன், நான் உங்களுக்கு முன்னாடி நிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டம் அது உம்மாலே தான் ஆண்டவரே உடைக்க முடியும். அதனால உம்முடைய பிள்ளையாகிய நான் உங்க சமூகத்துல நிற்கிறேன். ஆமென். சோ நம்பர் 2. ரெண்டாவது, நீங்க 12வது வசனத்தை வாசிங்க. 20ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 12, எங்கள் தேவனே அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்கிறதற்கு எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியாது. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், எங்களுக்கு பலன் இல்லை. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எங்களுக்கு பலன் இல்லை. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆனா நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? நம்ம உடனே நமக்கு பலன் இருக்கிற மாதிரி தான் நம்ம என்ன பெருசா கூட்டம் கூட்டிட்டு இருக்கீங்க, எனக்கு என்ன ஆள் இல்லைன்னு நினைச்சிங்களா? எனக்கு என்ன திறமை இல்லைன்னு நினைச்சிங்களா? எனக்கும் ஆள் இருக்காங்க, எனக்கும் 4 பேரை தெரியும். நீ கூப்பிட்டா 4 பேர் வருவாங்கன்னா நான் கூட 4 பேர் வர மாட்டாங்களா? நம்ம பொதுவாகவே நம்ம வந்து நமக்கு விரோதமா ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம அப்படிதான் பேசுவோம். கூட்டம் கூடுற 4 பேர் கூட்டம் கூடுறானா, நீ 4 பேரை கூட்டம் தான், நானும் 4 பேரை கூட்டு வருவோம்ப்பா. நீ ஒரு போலீஸ்காரரை கூட்டம் தான், நான் ஒரு போலீஸ்காரனை கூட்டு வர மாட்டேனா? நீ ஒரு வக்கீல கூட்டம் தான், நான் ஒரு வக்கீல கூட்டு வர மாட்டேனா? அப்படின்னு நம்முடைய மாமிசம் பேச வைக்கும். ஆனா இங்க யோசபாத் என்ன சொல்றான் அப்படின்னா, நிற்கிறதற்கு எங்களுக்கு, போகிறது வழி இன்னதென்று எங்களுக்கு, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கு. சோ இன்னைக்கு காலை வேளையில நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல என்ன சொல்லணும்னா, ஆண்டவரே இந்த ஏராளமான கூட்டத்திற்கு விரோதமாய் நிற்கிறதற்கு எங்களுக்கு பலன் பலன் சத்த. நமக்கு அவங்களோட சண்டை போடுறதுக்கான நேரம், நமக்கு 1008 பிரச்சனை தலைமையில இருக்குது, 1008 தேவை இருக்குது, எத்தனையோ பேருக்கு ஜெபம் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம அவங்கள்ட்ட போய் சண்டை போட்டு எதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணணும்? அதனால இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவரிடத்துல சொல்ல போறோம், இதற்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிற அத்தனை கூட்டத்தையும் குலைக்கிறதற்கு எங்களுக்கு பலன். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சில நேரத்தில் நினைப்பேன் நான், நம்ம தான் இப்போ சர்ச்சு வளர்ந்துட்டோமே, நம்ம சர்ச்சில் போலீஸ்காரங்க வராங்க, வக்கீல் இருக்காங்க, இனி ஏதாவது பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் இல்லவே இல்லை. எப்பவுமே நம்ம மனசில் ஒன்று தான் இருக்கணும், எங்களுக்கு இந்த ஏராளமான கூட்டத்திற்கு விரோதமாய் நிற்கிறதற்கு எங்களுக்கு பலன் இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் கையை மேலே உயர்த்தி, எங்களுக்கு இந்த ஏராளமான இந்த கூட்டத்திற்கு முன்பாக நிற்கிறதற்கு எங்களுக்கு பலன் இல்லை. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு பலன் இல்லை. இந்த ஏராளமான கூட்டத்திற்கு விரோதமாய் நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை. ஹல்லேலூயா. நாங்கள் போகிற வழி இன்னதென்று எங்களுக்கு தெரியாது. ஆதலால் எங்களுடைய கண்கள், எங்களுடைய கைகள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது.